எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் பரங்கிக்காய் அல்வா செய்ய போகிறேன். 1.5 கப்பு துருவி வச்சுருக்கேன், சர்க்கரை 1 கப்பு வச்சுருக்கேன், ஏலக்காய் தூள் கொஞ்சம், முந்திரி பருப்பு கொஞ்சம், நெய் தேவையான அளவு. இப்போ பரங்கிக்காய் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வானல் காஞ்சிடுது. இப்போ 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். நெய்யில் முந்திரி வறுத்து எடுத்துக்கிறேன். கொஞ்சம் செவக்கட்டும், கலர் மாறட்டும். கலர் மாறிடுது. முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். இப்போ பரங்கிக்காயை அதில் சேர்த்துக்கலாம். பரங்கிக்காயை சேர்த்து அதில் வதக்கணும். ஒரு 10 நிமிஷம் வதக்கணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். வதக்கின பிறகு தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கணும். இப்போ பச்சை வாசனை போயிடுது. கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். தண்ணி சேர்த்து மூடி போட்டு வேகட்டும். பரங்கிக்காய் வெந்துடுது. இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம். லேசாக கிளறி விட்டுக்கினே இருக்கணும். சர்க்கரை சேர்த்ததும் கொஞ்சம் தண்ணி பதமாக வரும். கிளற சரியாயிடும். சர்க்கரை போட்டதும் இது போல் கொஞ்சம் இலகலாக வரும். வேக வேக இழுத்துக்கும். இப்போ ஏலக்காய் தூள் போட்டுக்கிறேன். கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நெய் சேர்க்கணும். நெய் சேர்க்க தான் சுருண்டு வரும் அல்வா. கை விடாத கிண்டின்னு இருக்கணும். அல்வா சுருண்டு வருது. இந்த டைமில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து கிளற தான் அல்வா சுருண்டு வரும். கொஞ்சம் வேகட்டும். நெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றின பிறகு அல்வா சுருண்டு வருது பாருங்கள். இதுதான் இதுக்கு பதம். அல்வா சுருண்டு வருது. இந்த சமயத்தில் முந்திரி சேர்த்துக்கலாம். பரங்கிக்காய் அல்வா ரெடி ஆகிடுது. கலர் நேச்சராக அழகாக இருக்குது, மஞ்சள் கலராக. இதுதான் இதுக்கு பதம். ஒட்டாத வந்துடுது. இப்போ அல்வா ரெடி. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பரங்கிக்காய் அல்வா ரெடி ஆகிடுது. அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் இது போல் செய்து பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சத்துள்ளதாக சமைச்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.